அது போட்டாச்சுன்னா வணக்கிட்டு இருக்கிறாங்க. அடுத்தது பச்சை மிளகாவும் பூண்டும் போடுறேங்க. பச்சை மிளகா ஒரு மாதிரி கலர் மாறுங்க. கலர் மாறினோன்னா நம்ம வெங்காயத்தை போடலாங்க. பச்சை மிளகா கலர் மாறிக்கிச்சு, நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நம்ம வெங்காயத்தை கூட சேர்த்துக்கலாங்க. வெங்காயத்தை சேர்த்துக்கிறோங்க. வெங்காயம் நல்லா வணங்கட்டுங்க. அதுக்கப்புறம் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாங்க. நல்லா வணங்கிடுங்க. நல்லா வணங்கினாலும் அந்த பச்சை வாசம் போகும். வணங்கினதுக்கப்புறம் நம்ம கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாங்க. நல்லா ஆறின பிறகு அதோடு சேர்த்து கொள்ளி அது கூட சேர்த்திங்க நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாங்க. பாருங்க, நல்லா தக்காளி வணங்கிடுச்சுங்க. இப்போ நம்ம கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் சேர்த்துறோங்க. அதோட சேர்த்திட்டு லைட்டாக ஒரு வதக்கி நம்ம அடுப்பு நிறுத்திடலாங்க. அப்போ தான் அது நல்லா பச்சை வாசம் இருக்கும். நல்லா இருக்குங்க ஸ்மெல்லு. நல்லா வளர்க்கக்கூடாதுங்க. அது கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் போட்டு சும்மா ஒரு 2 பரட்டு அடுப்பு நிறுத்திடலாங்க. பாருங்கள், நம்ம அதில் வணக்கணும் இல்லைங்களா, பாருங்கள் நம்ம வணக்கணும்ல அதிலே கொள்ளு பருப்பு அதிலே சேர்த்து வச்சுங்க. இப்போ இதை நம்ம மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடலாங்க. பாருங்கள், அந்த கொள்ளு தண்ணி இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கோம். அதில் நம்ம ரசம் வச்சுக்கலாங்க.